وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم. أما بعد، فقد قال الله تعالى: وما أرسلناك إلا رحمة للعالمين. قال أيضا: إنك لعلى خلق عظيم. قال أيضا: والسابقون السابقون أولئك المقربون. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم. சங்கையானவர்களே, நாம் இன்று ஒரு புனிதமான மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இருலோக சர்தார் சர்க்காரை மதீனா கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த மாதமான அவர்களுடைய நினைவுக்கும் அவர்களுடைய இறப்பிலிருந்து வாழ்ந்த வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்காகவே இத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பு பெருமானாருடைய மக்கா வாழ்க்கை. சங்கையானவர்களே, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இந்த சமூகம் தெரிந்து கொள்ள மிக கட்டாயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் அருட்கொடை, உலகத்தின் தலைவர், ஒட்டுமொத்த மஹ்லூகாத்துகளுக்கும் சர்க்காரி மதீனா கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைவர்கள். அந்த நபியை எப்படி இங்கே கொண்டு வந்தார், அவர்களை அல்லாஹ் எப்படி நபித்துவமாக ஆக்கினார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மிக விந்தையாக இருக்கும். சங்கையானவர்களே, சர்க்காரி மதீனாவினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப பெயர் காஷி. அவர்களுடைய குலம் கோத்திரம் குறைஷி. மக்காவிலே காஷி என்ற குடும்பமும் குறைஷி குலத்திற்கும் மிக உச்சக்கட்டத்தில் இருந்த அக்காலம். இந்த காஷி அந்த குடும்ப பெயர் எதிலிருந்து வந்தது என்று ஆரம்பத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தொட்டு வருகிறது. கௌபாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தந்தையும் மகனுமாக சேர்ந்து கௌபாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் இறைவனிடத்திலே துஆ செய்தார்கள். இஸ்மாயிலுக்கு பின்னால் ஒரு அழகிய முன்மாதிரியான ஒரு நபியை கொண்டு நீ உலகத்தை அலங்கரிப்பாயாக என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். ஆரம்பத்திலே அரிசை படைத்த உடனேயே அரசிலே அங்கு எழுதப்பட்ட வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ், எந்த இலாகும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ்வை தவிர, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் தீர்க்கதரிசி,
நபி என்கிற வாசகம் பொருத்தப்பட்டது. இப்ப முதலையே அல்லாஹ் தீர்மானம் வச்சிருக்கிறான். உலகத்தை படைப்பதற்கு முன்னாலேயே அரசியல எழுதப்பட்ட வார்த்தை, இது பின்னால் முடிவுக்கு நான் கொண்டு வருவேன். இந்த காசிம் குடும்பம் எப்படி வருகிறது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல பிள்ளைகள் உண்டு. அது அப்படியே தொட்டு 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 வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 150 தலைமுறை கழிந்ததுக்கு பின்னால் காசிம் சல்மா, இந்த காசிம் சல்மா தம்பதியினர்கள் யாரை சார்ந்தவர்கள் என்று சொன்னால், எந்த கிளையை சார்ந்தவர்கள் என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையிலிருந்து வரக்கூடிய வாரிசுகள். நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், வாரிசுகளை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஆரம்ப யார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பல பிள்ளைகளில் இருந்து ஒரு பிள்ளையின் மூலமாக வரக்கூடியவர்கள் தான் காசிம் குடும்பம். அப்படி கிளை கிளையாக 150 தலைமுறைகள் கடந்து வருகின்ற பொழுது அவருக்கு அந்த காசிம் என்பவருக்கும் சல்மா என்பவர்களுக்கும் மதீனாவிலே நிக்காஹ் நடக்கிறது. இந்த காசிம் என்பவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். அப்ப காசிம் சல்மா இந்த 2 தம்பதிகளுக்கும் பிறந்தவர்கள் தான் அப்துல் முத்தலிப். விளங்குதா? அப்ப விளங்குதா? அப்துல் முத்தலிபினுடைய தந்தையார் காசிம். காசிமுடைய பரம்பரை எங்கே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப காசிம் சல்மா இந்த 2 தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் அப்துல் முத்தலிப். அந்த அப்துல் முத்தலிப் என்பவர்கள் பல பிள்ளைகள், 10 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 10 தானே சார்? 10 பிள்ளைகள். இடையில இடையில கேட்பேன், சுக்காப்பியா? 10 பிள்ளைகள். இந்த 10 பிள்ளைகள்ல 4 பேரு பிரசித்தி பெற்றவர்கள். விளக்குதா? அப்துல் முத்தலிபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 10 பிள்ளைகளை 4 பேர் பிரசித்தி பெற்றவர்கள். ஒண்ணு லாஸ்ட் அப்துல்லா. 10 பிள்ளைகளை லாஸ்ட் யாரு? அப்துல்லா. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லா. அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. அல்லாஹ் ஒருத்தரை சாடுகிறானே, தப்பத் யதா அபீ லஹப். அவரு யாரு? அபூ லஹப் யாரு? பெரியத்தா. ரசூலுல்லாஹ்வுக்கு பெரியத்தா. ரசூலுல்லாஹ்வுக்கு பெரியத்தா யாருன்னா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தாலிப் அன்ஹு 2, அபூ லஹப் 3. இந்த 4 பிரசித்தி பெற்றவங்க. இப்போ அப்துல் முத்தலிப் அவங்க அப்துல்லாவை அழைச்சிட்டு வருகின்றார்கள். எங்க இருந்து? மதீனாவிலிருந்து மக்காவுக்கு. இவங்க பூரிகம் மதீனா, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூரியம் மதீனா. கஅபாவுடைய பராமரிப்பு யார்கிட்ட இருக்கு என்று சொன்னால் இந்த காசிம் குடும்பத்துலதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தொட்டு வருதுல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்தே கஅபா அவங்கள்ட்ட தான் இருக்கு. இப்போ அந்த கஅபாவை பராமரிக்கக்கூடிய ஒரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரியத்தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியத்தா. இப்ப இவங்களை சந்திப்பதற்காக அப்துல் முத்தலிப் அப்துல்லாவை அழைச்சிட்டு வர்றாங்க. வருகின்ற பொழுது மக்காவுல வச்சு ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆமினா அம்மாவுக்கும் திருமணம் நடக்கிறது. இது அவங்களோட பாரம்பரியம், காசிம் குடும்பம் என்று சொல்லப்படும். இவங்களுக்கெல்லாம் யாரு? காசிம் குடும்பம். நிக்காஹ் முடிந்திருக்குன்னா ஹெட்ட மட்டும் சொல்லிக்கிட்டே வர. ஏண்டா மக்கா வாழ்க்கை இருக்கு பாருங்க, 53 வருஷ காலம்.
53 வருஷ காலத்தினுடைய வாழ்க்கை மக்கா வாழ்க்கை ரசூலுல்லாஹ். 40 நபித்துவம், 13 வருஷ காலம். இந்த 13 வருஷ காலம் தான் ரசூலுல்லாஹ்வை படாத பாடுபடுத்தினாலோ பாவித்து. குழந்தை பிறக்கிறது. அப்துல்லா அவங்களுக்கும் ஆமினா அம்மாவுக்கும் நிக்கா நடக்கிறது. நிக்கா நடந்து முடிந்த உடனே குழந்தை பிறக்கிறது. எங்க வச்சு பிறக்கிறது அப்படின்னா, பனு காசிம், மக்காவில ஒரு இடம், பனு காசிம் பள்ளத்தாக்கு, பானு காசிம் பள்ளத்தாக்கு, அங்க குழந்தை பிறக்குது. யார் பிறக்கா? சர்க்காரி மதீனா கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வருகிறார். அப்துல்லா வந்து அப்துல்லா புள்ள பெத்துட்டாருடா. அம்மா என்ன செஞ்சாங்க? ஆமினா அம்மா என்ன செஞ்சாங்க? பாட்டனார்கிட்ட அப்துல் முத்தலிபிட்ட பிள்ளைய கொடுத்தாங்க. பிள்ளைய வாங்கிக்கிட்டு நேர கௌபா கொண்டாங்க. கௌபாவில வந்து பிள்ளை இப்படி தூக்கி பிடிச்சுக்கிட்டு துவா கேட்டாங்க. பிள்ளைக்காக துவா கேட்டுட்டு ஆமினா அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. குழந்தை கத்னா செய்யப்பட்டு பிறந்தது என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டது. கத்னாண்ட தெரியுதுல? கத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் சொல்லுது. அரபியர்களுடைய பழக்கம் 7வது நாள் குழந்தைக்கு கத்னா செய்யணும். அரபியர்களுடைய பழக்கம் குழந்தை பிறந்து விட்டால் 7வது நாள் கத்னா செய்யணும். இந்த கத்னாவுடைய மரபு எங்க இருந்து வந்தது என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இருந்து வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்னா செய்யும்போது 68 வயசு. எத்தனை வயசு? எப்படி பண்ணினாங்கன்னு கேட்காது, அது பெரிய சர்ச்சை. அதுல போன உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். 68 வயசுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்னா செஞ்சாரு, காட்டுக்குள்ள வச்சு. அது அல்லாஹ் கத்னா பண்ண சொல்றான். அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி 7வது நாள் குழந்தை பிறந்த 7வது நாள் குழந்தைக்கு கத்னா செய்வாங்க. இப்ப சர்க்காரி மதீனா கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்னா செய்யணும். அங்க ஏற்கனவே கத்னா செய்யப்பட்டு தான் பிறந்திருக்கிறாங்க. மரபுகளின் பிரகாரம் கத்னா செய்வதை போன்று ஒரு நிகழ்ச்சியை முடித்து விட்டார்கள். அதற்கு பின்னால் அந்த மக்கா வாசிகளுக்கு ஒரு பழக்கம் என்று சொன்னால், குழந்தைகளை செவிலியர் தாய்க்கு கொடுத்து பால் கொடுப்பது வழக்கம். செவிலியருக்கு தாய் பால் கொடுக்கிறதுக்கு ஊதியம் கொடுத்து பால் கொடுக்க வைப்பாங்க. பக்கத்து சத்தம் விடாம இருக்கல. பக்கத்து கிராமங்களில் இருந்து பிள்ளைகளை பால் குடிப்பதற்காக வந்து வாங்குவது வழக்கம். இதே போன்று மக்காவிலிருந்து பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு 7-8 குடும்பம் குழந்தைகளை மக்காவில் போய் பெற்றுக் கொள்ளலாம் என்று வருகிறார்கள். அங்கே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. நீர் வளம் இல்லை, கால்நடை பிராணிகளுக்கு தகுந்த உணவு இல்லை, பசி பட்னி. குழந்தைக்கு ஏதாவது செவிலியருக்காக இருந்து பாலை கொடுத்து ஊதியம் சம்பாதித்து பண்ணலாம் என்று வர்றாங்க. இப்படி வருகின்ற பொழுது என்ன பால் குடிப்பதற்காக குழந்தையை வாங்குவதற்கு வருகின்றார்கள். அதிலே ஹலிமா அம்மாவும் வருகிறார்கள். அவங்க வரக்கூடிய கழுதை வெள்ளை கழுதை என்று பதிவு செய்யப்படுகிறது. அந்த வெள்ளை கழுதை நொண்டி, ஒரு வெளிந்த கிழட்டு ஒட்டகம், அதுல ஒரு சொட்டு பால் கூட வராது. இது ஒரு பெரிய நிறைய குடும்பங்கள் வருது. வருகின்ற பொழுது ஹலிமா அம்மா வரக்கூடிய குதிரையும் ஒட்டகம் தாமதம். நின்று கூட்டிட்டு அழைச்சிட்டு சிரமப்பட்டு கூட்டிட்டு வர்றாங்க. மக்காவுக்குள்ள வந்தாச்சு. போய் முதல்ல ரசூலுல்லாஹ் தான் பாக்குறாங்க. குழந்தையை வாங்குகின்ற பொழுது அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க? தகப்பன் இல்லாத பிள்ளை, அம்மா வயிற்றில இருக்குகின்ற பொழுது அப்துல்லா வஃபாத்து, மௌத்து. தாய் தகப்பன் இல்லாத அனாதை பிள்ளை. இந்த பிள்ளையை நம்ம வாங்கிட்டு போனா ஊதியம் கிடைக்காது. அந்த அம்மா எவ்வளவு ஊதியம் தரும்?
அவர் பார்ட்னர் என்னத்தை ஊதியத்தை தந்துட போறாரு, தந்தை தருவதை போன்று யாரும் தரமாட்டாங்க அப்படின்ட்டு எல்லாரும் கழிச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் புள்ள கிடைச்சிருச்சு, ஹலிமாமாவுக்கு புள்ள கிடைக்கல. கணவனும் மனைவியும் பேசி கொள்றாங்க, என்னங்க எல்லாம் நம்ம கூட வந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைச்சிருச்சு, நமக்கு எந்த குழந்தையும் கிடைக்கலையே, அந்த ஒரு குழந்தைய வேணான்னு சொல்லிட்டு வந்தோம்ல, அதை எடுத்துட்டு போவோமே, எனக்கு அது மேல முகப்பத்தா இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அந்த குழந்தையை நம்ம எடுத்துட்டு போனா நிச்சயமாக நம்ம வளம் பெறுவோம் என்பது என் உள்ளம் நாடுது, என் உள்ளம் சொல்லுது, குழந்தையை வாங்கிடுமா? என் உள்ளமும் அதுதான் பேசுகிறது. ஹலிமாமா கணவர் சொல்றாங்க, என் உள்ளமும் அதுதான் நாடுகிறது, குழந்தைய வாங்கிக்கிறோம். குழந்தையை கேட்கிறாங்க. அல்லாஹ் அந்த குழந்தையை வாங்கியதுல இருந்து பல மௌஜிசாத்துகளை அந்த தருகிறார். அம்மா ஹலிமா அம்மா ஒரு கை குழந்தையோடு வந்திருக்கிறாங்க, அதுக்கு இங்க பால் பத்தல. ஹலிமா அம்மாவுக்கு வலது மார்பும் கிடையாது. ஹலிமா அம்மா இருக்காங்கல்ல, ஒரு பெண்ணுக்கு 2 மார்பு இருக்கணுமா, அதுல ஹலிமா அம்மாவுக்கு என்னது வலது மார்பும் கிடையாது, சூம்பி போய் இருக்கு, அதுல பால்ல வராது. அல்லாஹ் முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் அதுல பாலை குடிக்க வேண்டும் என்பதற்காக அது சூப்பப்பட்டதாகவே அல்லாஹ் வச்சிருந்தான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். மற்ற பிள்ளைகள் வாய் வைத்த அந்த மார்பகத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிப்பாலை குடிக்க கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் முன்கூட்டியே ஹலிமா அம்மா அவர்களுடைய மார்பகத்தை சூம்பப்பட்டு இல்லாமல் ஆக்கி வைத்திருந்தார். இது ஒரு மௌஜிஸா. குழந்தைய வாங்கினாங்க, வாங்கின சந்தோஷத்துல, அந்த குழந்தைய பார்த்த ஆனந்தத்துல, அந்த பிரகாசத்துல தன்னையே மெய்மறந்து, தன் நிலைமையே மெய்மறந்து, வலது பக்கத்துல மார்பு இல்லை என்ற உணர்வும் கூட இல்லாத எடுத்தாங்க, டக்குன்னு வலது பக்கத்துல வச்சுட்டாங்க. பிள்ளை புள்ள சப்ப ஆரம்பிச்சிச்சு, பால் நிரம்ப குடிச்சுது, மார்பகம் வந்துருச்சு. இது அல்லாஹ் கொடுத்த மௌஜிஸா, முத கொடுத்த பெரிய நேமத்து. அப்பன்னா ஹலிமா அம்மா சுதாரித்துக் கொண்டு, குழந்தையே மார்பகத்திலே மாற்றி வைத்து விட்டேனே என்று உற்று பார்க்கிறார்கள். வலது மார்பகம் இடது மார்பகத்தை போன்று காட்சி அளித்து பால் சுரந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கணவரை அழைக்கிறார்கள். அல்லாஹ் முதல் கிடைக்கப்பட்ட நிலமத்து, பெரிய நிலமத்து. குழந்தையை வைத்த உடனே மார்பகம் எப்படி வந்தது, பால் எப்படி சுரக்கிறது. குழந்தையை அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகின்ற பொழுது நொண்டி குதிரை நல்ல குதிரை ஆயிடுச்சு, கழுதி ஆயிடுச்சு. தாமதமா வரும்போது வந்துச்சுல, முந்தி போகுது. கிழட்டு ஒட்டகம் வாணிக ஒட்டமாக மாறி கொழுத்து மடுவுல பால் சுரந்து இருக்கிறது. சுரந்து அது வேதனை தாங்க முடியாமல் பால் கரையிலே கொட்டுது. போறாங்க, கூட்டிட்டு போறாங்க, காட்சியை பாக்குறாங்க. மற்றவங்க எல்லாம் கேட்காங்க, ஹலிமா உனக்கு வந்த நிலைமை என்ன, ஹலிமா உனக்கு வந்த நிலைமை என்ன, வரும்போது நீ எப்படி வந்த, போகும்போது என்ன எப்படி போற, என்ன அதிசயம் வைத்தாங்க. ஹலிமா அம்மாவுக்கு கால்நடை பிராணிகள் ஆடு மாடுகள் உண்டு. அது அவ்வளவு விவசாயங்கள் இல்லாத காரணத்தினால் பட்டினி பசியாக கடந்து வாடிதி கிடைக்கிறது. அன்று மேய்ச்சலுக்கு போயிட்டு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த கிராமத்திற்குள்ளால் போன உடனே ஹலிமா அம்மா வீடு செழிப்பானது. ஆடு மாடுகள்லாம் செழித்து வருகின்றது. மற்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆட்டு எடையை பார்த்து ஹலிமாவுடைய எடையில் எங்கே மேய்க்கிறானோ அங்கே கொண்டு மேய்க்குவார்கள். அவருடைய மாடு ஆடெல்லாம் கொழுத்து பால் தருகிறது, நம்மளுடைய ஆடு மாடுகள் ஏன் இந்த நிலைமைக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அங்கு மாபெரும் நிலமுத்துக்களை பறக்கத்தை அல்லாஹ் சொரிந்தான் என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கின்றோம். சங்கையானவர்களே, சுருக்கமாக சொல்லிட்டு போற, 2 வயசு ஆகுது, பால் கொடி இப்ப மறக்கணும். பால் கொடி மறந்துருச்சு, அம்மாட்ட கொண்டு ஒப்படைக்கணும் பிள்ளைய.
யார்கிட்ட? ஆமினா மாட்ட கொண்டு ஒப்படைக்கணும். ஒப்படைக்கு மனசு வர மாட்டாங்க. பிள்ளையை கொண்டு கொடுக்க மனசு வர மாட்டாங்க. இந்த பிள்ளையை கொண்டு கொடுக்கவா, என்ன செய்யறது என்று இரவு பூரா சிந்தனை. எப்படி கொடுத்தாதானே ஆகணும். சரி கொண்டு போனாங்க. கொண்டு போய் சொன்னாங்க, அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் பிள்ளைய வச்சுக்கிறேனே, இங்க வியாதிகள் நடமாடுது மாதிரி கேள்விப்பட்டேன், உள்ள பாதுகாப்பா எங்கிட்ட இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஆசை வார்த்தைகள் சொல்லி திரும்ப வாங்கிட்டு வந்துடுறாங்க. உள்ள 4 வயசு வரை அலிமா அம்மாட்ட இருக்குது. 4 வயசுல விளையாட போகின்ற பொழுது அல்லாஹ் அங்க ஒரு சம்பவத்தை நடத்துகிறார். அந்த சம்பவத்தை உங்களுக்கு முதல் நாளே சொல்லித்தரப்பட்டுருச்சு. ஹுமாயூன் கபீர் பேசிட்டாக, அதனால இப்ப அதை தொட வேண்டாம். அது என்ன அப்படின்னு சொன்னா, 4 வயசுல விளையாடி கொண்டு இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரத்த கடியிலே பிள்ளையை கொண்டுட்டு போய் நெஞ்சி பிளந்து சதுரை பிளந்து உள்ள ஒரு நஞ்சு துண்டை எடுத்து வெளியிலே போட்டார்கள் என்ற செய்தியை அழகா சிறப்பா தங்கத்தட்டு சம்சம் தண்ணி எல்லாத்தையும் சொல்லி அந்த சம்பவத்தை முடிச்சுட்டாங்க. இது பிரபலமா பேசப்படுது. பேசப்பட்ட உடனே ஹலிமா மட்டும் வந்து சொல்றாங்க, முகம்மது கொலை செய்யப்பட்டுட்டார். நெஞ்ச பிளந்தா தானே, பதறி விழுந்து பாக்குறாங்க. நடந்து இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, பெருமானாருக்கு ஆபரேஷன் பண்ணப்பட்ட அந்த தளிம்பு இருக்குது என்று இப்னு அப்பாஸ் ஹதீஸிலே பதிவு செய்கிறார். பார்த்தாங்க, நம்ம பிள்ளைய நம்ம வச்சிருக்க கூடாது, நம்ம பிள்ளைய நம்ம வச்சிருக்க கூடாதுன்னு அம்மாட்ட வந்து கொடுத்துட்டாங்க. எந்த அம்மாட்ட? ஆமினா அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆமினா அம்மாட்ட புள்ள வளருது, வயசு 5.5 ஆகுது. வயசு எத்தனை? 5.5. ஆமினா அம்மா மாமனார் முத்தலிப்பை அழைச்சிக்கிட்டு பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அழைச்சிட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. எதுக்கு? தன்னுடைய கணவருடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக வர்றாங்க என்றும் பதிவு செய்யப்படுகிறது. உறவினர்கள் பார்ப்பதற்காக வந்தார்கள் என்றும் பதிவு செய்யப்படுகிறது. எதுக்கோ ஒண்ணுக்கு வர்றாங்க. வந்துட்டு பார்த்துட்டு திரும்ப மக்கா திரும்புறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 6 வயசு பூர்த்தி ஆகுது. எத்தனை வயசு? 6 வயசு பூர்த்தி ஆகுது. வருகின்ற பொழுது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில வரவு என்ற இடத்திலே ஆமினா அம்மா மௌத்தாராங்க. ஆமினா அம்மா மௌத்தாராங்க. தந்தையின் முகத்தை பார்க்கல, தந்தையின் முகத்தையே பார்க்கல. வயிற்றில் இருக்கும் போதே வாப்பா மௌத்து. 6 வயசுலதான் தாயினுடைய பாசம் ஏக்கம் தேட்டம் அதிகமாக இருக்கும். அந்த பருவத்திலே அல்லாஹ் அம்மாவை தூக்கிட்டான். இப்போ ஹசரத் பாட்டனார் அப்துல் முத்தலிப் கிட்ட வளர்ந்து வர்றாங்க. அப்துல் முத்தலிப் கிட்ட வளர்ந்து வருகின்ற பொழுது ரொம்ப செல்லமாக பேரப்பிள்ளையை வளர்த்தார்கள், பாசமாக வளர்த்தார்கள். இன்னும் சொல்லப்படுகிறது, காபாவுடைய நிலையிலே அப்துல் முத்தலிப்புக்கு என்று ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். அந்த விருப்பில் யாருமே உட்காரக்கூடாது. தான் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தான் பெத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அப்துல் முத்தலிபினுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்ற பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா அந்த விருப்பில் உட்காரக்கூடாது. அது மரபு, அப்துல் முத்தலிபை தவிர. காபாவுடைய ஆசாகர், அது அவருக்குன்னு தனிப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் படுத்துருவாங்க, உட்காருவாங்க, உருண்டு புரண்டு எண்ணிப்பாங்க. இந்த 6 வயசுடைய சேட்டை இருக்குல்ல, அது அவ்வளவு அந்த முஸல்லாவுல நடக்கும். மத்த உள்ள போய் வந்துரு பாப்பா வந்துட்டா திட்டுவாரு, நன்னா வந்துட்டா திட்டுவாரு, ஏந்திப்பாங்க. முத்தலிப் வருவாங்க, விட்டுருங்க, அவருக்கு தனி உரிமை உண்டு, அவருக்கு தனி சலுகை உண்டு, அவருக்கு தனி விதிவிலக்கு உண்டு, அவர் விஷயத்துல யாரும் தலையிடாது என்று தடுப்பார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. 8 வயசு பூர்த்தி ஆகுது. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசு பூர்த்தி ஆகுது. 8 வயசு பூர்த்தி ஆகின்ற பொழுது பாட்டனார் அப்துல் முத்தலிப் மௌத்தாவுக்கு முன்னகட்டி அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ தாலிபை கூப்பிட்டு சொன்னாங்க, வசியத்து பண்றாங்க,
உன்னுடைய சகோதரனுடைய பிள்ளை, உன்னுடைய சகோதரன் முகம்மதனுடைய மகனார் கடைசி பிள்ளை, எனக்கு ரொம்ப செல்லமாக வளர்த்த பிள்ளை. கடைசி பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் இருக்கும்ல எல்லா வீட்லயும். கடைசி ஒண்ணு எத்தனாவது வீட்டுல? ரெண்டாவதா? கடைசி பிள்ளைக்கு எல்லா வீட்லயும் செல்லம் உண்டு. அவன் என்ன சேட்டை பண்ணாலும் கண்டுக்க மாட்டார், அப்படித்தானே? அப்ப எனக்கு கடைசி பிள்ளை முகமதுடைய தகப்பனார் அப்துல்லா கொஞ்சம் வயசுலயே போயிட்டா இருப்பார். பேர பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். பேர பிள்ளைக்கும் அவன் அத்தா முகத்தையே அவன் பார்க்கல. 6 வயசுல அம்மாவையும் இழந்துட்டாரு. ஏன் பராமரிப்புல செல்லமா இருந்துச்சு. நானும் இப்ப போயிருக்கேன். இதுக்கு அடுத்த பொறுப்புத்தாரி நீதான். இது என்னுடைய வசியத்து. எவ்வளவு பெரிய சுகபோகங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நீ அரணாக இருந்து இந்த பிள்ளையை பாதுகாப்பது உன்னுடைய கடமை என்று பொறுப்பு என்று சொல்லி அப்துல் முத்தலிப் அவர்கள் காலமாகி விடுகிறார்கள். இப்போ அபுதாலி கிட்ட வளர்றாங்க யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபுதாலி கிட்ட வளர்ந்து வருகின்ற பொழுது ஹஸரத் அபுதாலிக்கு அவங்க நினைச்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வர்றாங்க. வியாபார விஷயமா வர்றாங்க மதீனாவுக்கு. வியாபார விஷயமாக வருகின்ற பொழுது மதீனாவுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 12 வயதிலே அழைச்சிட்டு வர்றாங்க. யார? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார அழைச்சிட்டு வர்றாங்க? அபுதாலிபை அழைச்சிட்டு வர்றாங்க. வருகின்ற பொழுது பஹீரா என்ற துறவி, அவரு பேரு ஜர்ஜுஸ். இன்னும் எங்க போகல, ஷாமுக்கு அழைச்சிட்டு போறாங்க வியாபார விஷயமா. மதீனா இல்ல, மக்காவில இருந்து ஷாம் தேசத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க வியாபார விஷயமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் அவர்களுக்கு 12 வயசு. இடையில பஹீரா என்ற இடத்திலே அங்கு ஒரு துறவி இருக்கிறார். அவரு தவராத்தை படித்தவர். அவரு பேரு ஜர்ஜூஸ். அவர் வெளியில எங்கேயும் போக மாட்டார், ஒரே இடத்துலதான் இருப்பார். பெருமானாருடைய வருகையே அவருக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது. வெளியில வர்றார். வெளியில வந்து பெருமானாரை வரவேற்கிறார். வரவேற்றுட்டு அபுதாலிகிட்ட சொன்னாங்க, இது ஒரு அதிசய பிள்ளை. இவர் பிற்காலத்திலே உலகத்தால் போற்றப்படக்கூடிய ஒரு நபர். இவர் அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசி. இவரை நீங்க ஷாமுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் சொல்றாங்க. ஷாமுக்கு அழைத்து செல்லாதீங்க, இவருடைய உயிருக்கு அந்த ஆபத்து. இவரை பற்றி ஷாம் தேசத்தில் உள்ளவங்க எல்லாம் 10 பேர் ஆணி வேற விளங்கி வச்சிருக்கான். அங்க யூதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், இவர்களை கொண்டு விடுவார்கள். ஷாமுக்கு இவரை அழைத்து செல்லாதீர்கள், மக்காவுக்கு அழைச்சிட்டு போயிருந்தோ அப்படின்ட்டு அந்த ஜர்ஜூஸ் என்ற பாதிரியார் சொல்றார். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் அல்லாஹ்வுடைய நபி தாண்டு, அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசி தாண்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லுகின்ற பொழுது, இவருடைய வருகையை பற்றி இறைவன் எல்லா வேதத்திலையும் சொல்லி இருக்கிறான். இவருடைய அடையாளங்களையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இவர் வருகின்ற பொழுது நீங்க கவனிச்சீங்களா? மரம், செடி, கொடி, கல்லுகள் எல்லாம் இவருக்கு சாஸ்தாகம் செஞ்சு. நான் பார்த்தேன், இங்கிருந்தே பார்த்தேன். இவரை நீங்க அழைச்சிட்டு வருகின்ற பொழுது மேகம் சாஸ்தாகம் செஞ்சிச்சு. சூரியன் அவரை விட்டு விலகியே போச்சு, நிழல் கொடுத்துச்சு. மரம், செடி, கொடியெல்லாம் இவருக்கு சலாம் சொல்லிச்சு. கற்கள் எல்லாம் இவருக்கு சாஸ்தாகம் செஞ்சிச்சு. அந்த காட்சிகளை நான் பார்த்தேன். இவருதான் முஹம்மது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். இன்று ஒன்றை சொல்லுகிறேன், இவருடைய முகத்திலே ஒரு மச்சம் இருக்கிறது, அதை உற்று பாருங்கிறார். நான் பார்க்கிறாங்க. காத்தமுன் நபி என்கிற முத்திரை இருக்கிறது. அபுதாலிபி விளங்கிட்டாங்க.
சரிதான் அப்படின்னு வந்த கூட்டத்துல கொஞ்சம் பேர்த்த பொறுப்பு கொடுத்து மக்காவுக்கு திருப்பி அனுப்பிச்சிருந்தோங்கிறாங்க. மக்காவுக்கு வந்துருதாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்துருந்தாங்க. ஷாம் தேசம் போகல. இது ஷாம் தேசம் யார் போறா? அபுதாலிப் மட்டும் போயிட்டு வர்றாங்க. இப்ப மக்காவுக்கு வந்துருந்தாங்க. மக்காவுக்கு வந்து கொஞ்ச காலமாக சலவி என்ற கிளையாரியிடம் ஆடு மேய்க்கிறாங்க. வருமானத்துக்கு வேணும் இல்ல, வாலிப வயசு ஆயிடுச்சு. சாதி என்ற கிளையாரியிடம் என்ன செய்யறாங்க? ஆடு மேய்க்கிறாங்க. ஆடை மேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய வருவாய்களே அவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது கொஞ்ச காலம் கழியுது. சபப்ப மாத்திரம் மத்தனை மாத்திரம் ஹெட்டிங்க மாத்திரம் சொல்லிக்கிட்டே போறேன். ஏன்னா இன்னும் இப்ப வந்து 18 வயசு தான் ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 53 வருஷத்துக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? இன்னும் 30 வருஷத்துக்கு மேல இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளர்ந்துட்டு வருகின்ற பொழுது மக்காவில பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது மழையே இல்லை. அப்போ அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அபுதாலிப் கிட்ட போவோம், காஷியின் குடத்தில் சேர்ந்து அபுதாலிப் கிட்ட போவோம், அவர்கிட்ட போய் காபாவில போய் துவா செய்ய சொல்லுவோம், மழை கிடைக்கும். அது மரபு அங்க. அந்த மக்காவாசிகள் எல்லாம் சேர்ந்து அபுதாலிப் கிட்ட வந்தாங்க. வந்து நீங்க மழைக்காக இறைவனிடத்துல பிரார்த்தனைங்க. சரி அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அழைத்து வருகின்ற பொழுது அங்கே அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்களுடைய உள்ளத்திலே கொஞ்சம் கொஞ்சமா பெருமானார் மீது வைக்கக்கூடிய குப்பை உண்டு பண்றான். மோட்சி சாத்தின் மூலம் கொடுக்குகின்ற பொழுது பார்க்கிறாங்க அங்க நிகழ்வு. வானம் சுட்டெரித்து கொண்டிருந்த மேகம், சூரியன் மறைகிறது, மேகம் ஓடுகிறது. அபுதாலிப் கையேந்துகிறார், மழை கொட்டுகிறது. மக்களுக்குள்ள பேசிட்டாங்க, இந்த மழை அபுதாலிபினுடைய துவாவை கொண்டு பெய்ததா அல்லது முஹம்மதை பார்த்த உடனே பெய்ததா என்று சர்ச்சை பேசிக்கிறாங்க. முகம்மதை பார்த்த உடனே தான் மழை வந்துச்சு. ஏண்டா துவா கேட்ட மறாநாள் தான் மழை வரும், அல்லது அந்த ராத்திரி மழை வரும். துவா கேட்ட நேரத்தில் மழை வராது, வந்தது இல்லை. ஆகவே இன்று அபுதாலிப் கையை ஏந்தியவுடன் மழை வந்தது என்று சொன்னால் அது முகம்மதனுடைய பொருட்டால் தான் வந்தது என்று ஒரு முடிவு சொல்றாங்க. காலம் கழிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 22 ஆகிறது. என்ன செய்யறாங்க? ஆடு மேய்க்கிறதை விட்டுட்டு ஒரு கிளையார் இடத்திலே வியாபாரத்துக்கு போறாங்க. வியாபாரத்துக்கு போறாங்க. இப்ப 22 வயசுக்கு வந்துட்டோம். வியாபாரத்துக்கு போய் சந்தையில போய் வியாபாரம் பண்றது ரசூலுல்லாஹ் பொறுப்புதாரியா போகும். இந்த காலகட்டத்துல மக்காவிலே ஹதிஜா அம்மா என்று ஒருத்தங்க இருந்தாங்க. யாரு? ஹதிஜா அம்மா. பெரிய செல்வச்சி மாட்டி, மக்காவிலே பெரும் பணக்காரங்க. யாரு? ஹதிஜா அம்மா. அவங்களுடைய பாரம்பரியமே வியாபார குழு. பாரம்பரியமே என்னது? வியாபாரம். அவங்கள்ட்ட பல ஆயிரம் பேர் அம்மாட்ட சாமா வேண்டி போய் சந்தையில போய் வியாபாரம் பண்ணுவாங்க. அம்மாட்ட ஹோல்சேல் வியாபாரி வச்சுக்கிடுவோம், ஹோல்சேல் வியாபாரி. பல ஆயிரம் பேர் அப்பமே இருந்தாங்க. அம்மாட்ட, கதிஜா அம்மாட்ட போவாங்க, சாமான்களை வாங்குவாங்க, சந்தைக்கு போவாங்க, விற்பாங்க. ராத்திரி வந்து கணக்கு ஒப்படைச்சிட்டு ஊழிட்டு வாங்கிட்டு போவாங்க. பெரிய செல்வச்சி மாட்டி. கதிஜா அம்மாட்ட ஒரு அடிமை இருந்தாங்க. அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலை தாமதம் ஆகின்ற பொழுது அடிமைத்தை விசாரிக்கிறாங்க. நம்மளுக்கு இன்னொரு அடிமை வேணும், அது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், பொறுப்புத்தாரியான ஒரு ஆள் வேணுமே, யார் இருக்கா அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த அடிமை சொல்றாரு, சந்தையில ஒரு ஆள் வர்றாரு,
இன்னாருக்கு அவர் வியாபாரம் பண்ணி கொடுக்கிறாரு. பேச்சு சுத்தம், உண்மையான பேச்சு, கலப்படம் இல்ல, பொய் இல்ல, நல்ல திறமையா வியாபாரம் பண்றாரு. அவரை கூப்பிடுவோமா? கூப்பிட்டு பாருங்களேன், கூப்பிட்டு பாருங்களேன். வந்து ரசூல்லாட்ட பேசுறாங்க, வாரு அந்த கட்சியாமாட்ட போயிருந்தாங்க. நல்லா விளங்கி கொள்ளும், அல்லாஹ் எப்படி சேர்க்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் எப்படி கொண்டு ஜாயிண்ட் பண்றான். அப்போ கதிஜா அம்மாட்ட வேலைக்கு வந்த உடனே சந்தைக்கு போய் தலைவராக இருந்து சந்தைக்கு போய் வியாபாரங்கள் பண்ணிட்டு பொருளாதாரத்தை கொண்டு திரட்டி வராங்க. மற்றவங்க கொண்டு வந்ததை விட அதிகமாக இருக்குது. என்னன்னு கேட்கிறாங்க கதிஜா அம்மா. அவர் நாணயமாக நடந்து கொள்கிறார், வியாபாரத்தில் சுத்தமாக இருக்கிறார், அவர் பொய் சொல்வதில்லை, கொஞ்ச நேரம் கூட ஓய்வதில்லை, அவர் கடமையை அவர் செய்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த காலகட்டத்தில அம்மா கதிஜா அம்மாவுக்கு நிக்கா செய்யப்பட்டு குழந்தைகள் இருக்கிறது, கணவர் இறந்துட்டாரு. இப்ப கதிஜா அம்மாவை பெண் கேட்டு மக்காவிலும் மதீனாவிலும் பெரும் பெரும் செல்வந்தர்கள் வர்றாங்க. அம்மா ஏத்துக்கல. ஏன்? கஜானாக்களை, சொத்துக்களை, சொகங்களை பராமரிப்பதற்கு தகுதியான ஆள் யாரும் இல்லை, அதனால வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முடிவுக்கு வர்றாங்க கதிஜா அம்மா. முகம்மதையே திருமணம் செஞ்சுக்கிட்டா என்ன, இவ்வளவு நாணயமாக இருக்கிறார் என்று அவருக்கு பேசி பாருங்கள். அடிமை பெண்ணை கூப்பிட்டாங்க. தன்னுடைய அடிமை பெண்ணிட்ட கருத்தை சொல்றாங்க. அம்மா, நிறைய இடத்துல இருந்து என்னை பெண் கேட்டு வர்றாங்கம்மா, நானும் 2 கணவரால் நிக்கா செய்யப்பட்டு தலா காக்கப்பட்டு இருக்கிறேன். இப்போ 3வது மாப்பிள்ளை எனக்கு தேடிக்கிட்டு இருக்குது. சொத்து சோகங்களை பராமரிக்கிறதுக்கு போதுமான ஆளு முகமது தான் இருப்பாருன்னு என் மனசு தோணுது. முகமது நான் திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த அடிமை பெண்ணிட்ட கேட்கும்போது, அல்ஹம்துலில்லாஹ், சரியான முடிவு, சரியான தேர்வு, சரியான முடிவு, சரியான தேர்வு செய்யலாம். கேட்டு பாருங்க, ரசூலுல்லாஹ்வை கேட்டு பாருங்க. அடிமை பெண் வந்து கேட்கிறாங்க, யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட. உங்களை உங்க எஜமானி திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு ஆசைப்படுறாங்க, பண்ணிக்கலாமா? என் வாப்பட்ட கேட்கணும், பெரிய வாப்பட்ட கேட்கணும். அபுதாலி கிட்ட வந்து சொல்றாங்க. அபுதாலி போறாங்க, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. கேட்டுட்டு 2 பேரும் முடிவுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அபுதாலிப், அம்மா ஹதிஜா அம்மாவினுடைய பெரிய தந்தை, 2 பேரும் பேசி முடித்து நிக்காஹ் நடக்கிறது. அம்மாவுக்கு 40 வயசு, பெருமானாருக்கு 25 வயசு. அப்படித்தானே? வேற ஹதிஜா அம்மாவுக்கு 40 வயசு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 25 வயசு. எத்தனை வயசு வித்தியாசம்? 15 வயசு. அம்மா மூத்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மூத்தவங்க. நிக்காஹ் நடக்கிறது. நிக்காஹ் நடந்து முடிஞ்ச உடனே வியாபாரங்களும் இதுங்களும் வருவாய்களும் பெருகி கொண்டே வருகிறது. அம்மாவுக்கு சில காலம் போகிறது. வயசு 37க்கு வந்துட்டேன். வயசு 37 ஆகுது ரசூலுல்லாஹ்வுக்கு. இடைப்பட்ட காலம்லாம் நீண்டுகிட்டே போகும். 37 ஆன உடனே மனம் அமைதியே விரும்புது, மன அமைதியே விரும்புது ரசூலுல்லாஹ்வுக்கு. வியாபாரத்து மேல விருப்பம் இல்லை, ஆடு மேய்ப்பதில விருப்பம் இல்லை, பொருளாதாரத்தை தேடுவதில் விருப்பம் இல்லை, உள்ள அமைதியை தேடுது, தனிமையை விரும்புது, விவாதித்து செய்ய தூண்டுது. என்ன செஞ்சாங்க? ஹிராவுக்கு போயிட்டாங்க. ஹிரா குகைக்கு போயிட்டாங்க. வயசு எத்தனை? 37. 40ல நபித்துவம் கொடுக்கணும் ரசூலுல்லாஹ்வுக்கு. பக்குவப்படுத்துதான் அல்லாஹ். உள்ள போன உடனே அங்க என்ன நடக்கு? ரமலான், ஷாபான், ரமலான் மாதம் பிறை 1க்கு போவாங்க, சவ்வால் பிறை 1க்கு வெளியில வருவாங்க. 1 மாசம் இருப்பாங்க, 29 நாள் அல்லது 30 நாள். இந்த இடைப்பட்ட நேரத்துல அம்மா சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க. யாரு? செல்வ சீமாட்டி. செல்வத்தாலும் பொருளாலும் மக்கள் செல்வத்தாலும் உயர்ந்து இருக்கக்கூடிய உன்னத பெண்மணி அம்மா ஹதிஜா அம்மா அந்த கரு முறுக்கை நிறைந்த பகுதியிலே தான் சாப்பாடு கொண்டுட்டு போவாங்க.
வியாபாரத்தை நிப்பாட்டிட்டாங்க அம்மா ஹஜ்ஜா. பெருமானாருடைய ஹிதுமத்திலேயே இருந்துட்டாங்க. பெருமானாருடைய அவருடைய தாவாவுடைய வேலைக்கு, மார்க்கத்தினுடைய வேலைக்கு பொருள்களை தாராளமாக செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நோம்பு ஒண்ணுக்கு போவாங்க, பெருநா அன்னைக்கு காலையில வெளியில வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவ்வால் பிறகு ஒண்ணுல வெளியில வருவாங்க. கிடைக்கிறது வயசு 40 ஆள். 3 வருஷம் இந்த நிகழ்வு நடக்குது. 3 வருஷம் இந்த நிகழ்வு நடக்குது. வயசு 40 ஆகிறது. நபித்துவத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். கொடுத்து விட்டு ஹஜ்ரத் வஹி அனுப்புறான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முத ஜிப்ரீல பாக்குறாங்க. யார பாக்குறாங்க? ஹிரா குகையில வர்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வந்து இக்ரஹு ஓதுவீராக. என்னத்தை ஓதா? ஒண்ணுமே தெரியாத நான் என்னத்தை ஓதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரஹு ஓதுங்க. என்னத்தை ஓதா? ஒண்ணும் தெரியாது. என்ன செஞ்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஆள் தெரியுமா? அல்லாஹ் ஒரு உன்னதமான படைப்பு, மிக பயங்கரமான படைப்பு. மலக்குகளுக்கெல்லாம் தந்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பிரகாசம், ஒளியினால் படைக்கப்பட்டவங்க. 600 ரெக்கை. ஒரு ரெக்கையை விரிச்சாருண்டா பூமிக்கும் வானத்துக்கும் அரிசுக்கும் நிக்குமா. ஒரு ரெக்கையை கரையில ஊனிட்டாருன்னா அந்த ரெக்கையுடைய எல்லை எங்க இருக்குமா? அரிசுக்கு இருக்குமா. அவ்வளவு பெரிய ரெக்கை, 600 ரெக்கை. அந்த மனுஷன் வந்து இக்கரகு ஓடு பதறி போய், நான் என்னக்க ஓடும், எனக்கு என்ன தெரியும், அணைச்சு பிடிச்சாங்க ஜிப்ரீல். அவர் அணைச்சா எப்படிங்க இருக்கும்? நம்ம வந்து முசாபா மானாக்கா செய்யும் போது யார்கிட்டயாவது ஒரு மோட்டான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டா மூச்சு தேடணும் பார்த்திருக்கீங்களா? அது பாய் உடவே மாட்டான் சமயத்துல, இப்படி அணைச்சு பிடிப்பான். அந்த மாதிரி பெருமானார் இப்படி இருக்கிறாங்க. அந்த ஆளு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அணைச்சு பிடித்தார்கள், இருக்க பிடித்தார்கள். வரும் எப்படியே இருக்கும், இருக்க பிடிச்சா எப்படி இருக்கும்? விட்டுருங்க விக்கிறது ஓதுங்க, திரும்ப ஒரு பிடிப்பு, விட்டுருங்க. மூணாவது ஒரு பிடிப்பு, பிடிச்சிட்டு அப்படி விட்டாங்க. சொன்னா 2 ஹார்ட் சந்திச்சு. பெருமானாருடைய இருதயம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இருதயம் எங்க பவர் அங்க போச்சு, விட்டுட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு மேல இவர் ஒண்ணு செய்யக்கூடாது அப்படின்னு போயிட்டாங்க. நேர எங்க வந்தாங்க? அம்மாட்ட ஓடி வந்தாங்க, ஆமினா அம்மாட்ட. குளிர் காய்ச்சல், அவர் நெருக்கி பிடிச்சது, அவர் உருவத்தை பார்த்தது. பெருமானாருக்கு பதட்டம், காய்ச்சல், குளிர். வந்தாங்க, சம்மிலும் போட்டுங்க. ஏன் என்னாச்சு, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு? இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தாங்க, இந்த மாதிரி பண்ணினாங்க. அம்மா மடியில போட்டு அம்மா எங்க போடுறாங்க? மடியில போடுறாங்க. யார? ரசூலுல்லாஹ். ஒரு தங்கடங்கள், ஒரு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது மனைவியுடைய மடியிலே படுப்பது சுன்னத்து. அதுல சிபா கிடைக்கும். அது விளக்கத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். அதான் உங்களை பார்த்து சொல்றேன், இவங்களை பார்த்து சொல்றேன். கஷ்டம், காய்ச்சம், மண்டடி, நோய்வாய் வருகின்ற பொழுது மனைவியுடைய மடியிலே படுப்பது சுன்னத்து. அந்த மடியின் பொருட்டால் சிபா கிடைக்கிறதுங்கிறாங்க முஃபஸ்ஸிரீன்கள். உங்களுக்கு நான் 4 இருக்கு. அப்போ சம்மிலூனி போத்துங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அம்மா போத்துறாங்க. பதட்டம் நிச்சயது. என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு என்னமோ நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னமோ நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஒண்ணு நடக்காது. நீங்க யாரு? அம்மா ஆறுதல் சொல்றாங்க. நீங்க யாரு? சாதாரண ஆளா? அல்லாஹ்வுடைய நபி அல்லவா, அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசி அல்லவா, சமுதாயத்துக்காக பாடப்படக்கூடிய ஒரு ஊழியர் அல்லவா, காத்தம் நபி அல்லவா, உங்களுக்கு என்ன நடக்கும்? ஒண்ணு நடக்காது. அல்லாஹ் உங்க பக்கம் இருக்கிறான் என்ற ஆறுதல் சொல்லிவிட்டு மறாவது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு அம்மாவுடைய ஹதிஜா அம்மாவுடைய பெரிய தந்தை பிள்ளையான நௌஃபல் மகன் வரஹா
எங்ககிட்ட அழைச்சிட்டு வர்றாங்க. யாரு? கதிஜா அம்மா. அவளுடைய பெரிய தந்தை மகன் நௌஃபல், அவங்களுடைய மகனார் பராஹா எங்ககிட்ட அழைச்சிட்டு வர்றாங்க. அவரு கொஞ்சம் தவறாத்தினுடைய செய்திகளை அறிஞ்சு வச்சிருந்தாரு. போன உடனே கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? அம்மா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சகோதரருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு, என்ன சொல்லும் போது என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரத்தை சொல்றாங்க. சொல்லி முடித்த உடனே சொன்னாங்க, ஒண்ணும் இல்ல, வந்தவர் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வந்தவர் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தூரிசினா மலையில மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு பேசினாரே, அந்த ஜிப்ரீல் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு. வேற ஒண்ணும் இல்ல, பழக்கமலா இல்ல, உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக போகிறது என்று சொல்லி கபரு கொடுக்க பார்த்தா நேரம் ஆயிட்டோ. சொன்ன மாத்திரத்துல திரும்ப அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. இரண்டாவது கட்டம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வருகின்ற பொழுது என்ன சொல்றாங்க? ஆயத்து வஹியை கொண்டு வர்றாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற பொழுது பார்த்தா, இரண்டாவது கட்டத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கின்ற பொழுது பார்த்தா, வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில சேர் போட்டு அமர்ந்து இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில சேர் போட்டு அமர்ந்து இருக்கிறார். இந்த நிகழ்வை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதறி போய் திரும்ப அம்மாட்ட வந்து படுத்துக்கிட்டு சம்மியலோனும் சம்மியலோனும் என்று சொல்லுகின்ற பொழுது பேட்டி இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எந்திங்க, படுத்தது போதும், படுக்கக்கூடிய காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, போங்க, மக்களுக்கு மத்தியில் அழைப்பு கொடுங்கள் என்றார்கள். அழைப்பு பணி தொடர்கிறது. என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தூங்கக்கூடிய நேரம் அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு வகை அனுப்பி இருக்கிறான், மக்களுக்கு மத்தியில அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள், மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சகோதரத்துவத்தை பரப்புங்கள், உங்களுடைய ஆடைகளை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், அசுத்தமான விஷயங்களிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பெரியவர்களுடைய மதியுங்கள், சிறியவர்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், வாலிபர்களிடத்திலே பண்பாக நடந்து கொள்ளுங்கள், இதை கொண்டு தாவா செய்யுங்கள் என்றான். அந்த வகை முதல்ல அந்த 5 அத்தியாயம் இறங்குது. என்னது? அச்சமுட்டு எச்சரிக்கை செய்யுங்கள், சகோதரத்துவத்தை பரப்புங்கள், இந்து இல்ல, முஸ்லிம் இல்ல, கிறிஸ்தவர்கள் இல்ல, இனத்தவர்கள், ஜாதியால் பெரியவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்கள் அல்ல, இனத்தால் பெரியவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்கள் அல்ல, ஜாதியால் பெரியவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்கள் அல்ல, ரெண்டும் எல்லாமே ஒட்டுமொத்த மக்கள் ஒரே குலம், ஒரே அல்லாஹ், எல்லாம் மனித ஜென்மங்கள் தான் என்பதை மக்களுக்கு மத்தியில் போதிங்கள், அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், நன்மையின் பக்கம் அலையுங்கள், தீமை தடுங்கள், நன்மை செய்தால் என்னென்ன கிடைக்கும், தீமை செய்தால் இத்தகைய தண்டனை கிடைக்கும் என்பதை மக்களுக்கு மத்தியில் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் வழி அனுப்புகிறான். இப்போ அழைப்பு பணி மறைமுகமாக நடக்குகிறது, பகிரங்கமாக செய்ய முடியல. அழைப்பு பணி பகிரங்கமாக செய்ய முடியல. 3 வருஷமாக அழைப்பு பணி மிக மறைமுகமாக நடக்கிறது. அல்லாஹ் சொல்றான், பெருமானாரை பார்த்து சொல்றான், வகி அனுப்புறான், முகம்மது, மறைமுகமாக செய்த பணி போதும், பகிரங்கமா செய்யுங்க, மக்களுக்கு மத்தியில போங்க, முதல்ல உங்க குடும்பத்தாருக்கு தாவா செய்யுங்க, முதல்ல உங்க குடும்பத்தார அழைங்க. இதுக்கு இடையில அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சில செய்திகளை அல்லாஹ் சொல்லி தர்றான். நீங்க இப்ப பகிரங்கமா அழைக்க போறீங்க, என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றான், அவ்வளத்தையும் பொறுத்துக்கிடணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சம்பவத்தை சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாறு பூரா சொல்லி காட்டுறான். இப்படி 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 மூசாவுக்கு நடந்துச்சு. மூசாவும் பனி இஸ்ரவேலர்களும் தாவா செய்கின்ற பொழுது இதை பிரவுனை எப்படி எதிர்கொண்டார்கள் என்ற செய்தியை பூரா
ஏட்டு செட்டு சொல்லி முடிக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தி பூரம் சொல்லி தருகிறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தி பூரம் பெருமானாருக்கு சொல்லி தருகிறான். பாடத்தை நடத்தி முடித்து விடுகிறான். போங்க இப்போ உங்க குடும்பம் காசிம் குடும்பத்தை அழைச்சி சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். காசிம் குலத்தார்களை அழைக்கிறார்கள். அழைத்து லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான், படைப்பினங்கள் மீது எந்த சக்தியும் எந்த ஆற்றலும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகின்ற பொழுது, ஏத்துக்கிறீங்களா என்று கேட்கின்ற பொழுது முதலிலே இஸ்லாத்துக்கு வர்றாங்க. யாரு? கதீஜா அம்மா வர்றாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்துக்கு வர்றாங்க. முதல்ல அம்மா கதீஜா அம்மா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமை சையது அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. மூணாவது பெருமானாருடைய வளர்ப்புல இருக்கக்கூடிய பராமரிப்புல இருக்கக்கூடிய ஹஸரத் அலி ரலியல்லாஹு வர்றாங்க. அடுத்து அபூபக்கர் சித்திக் வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க தாவா பணியிலே செய்கின்ற பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு ரவுஃப் வர்றாங்க. அப்புறம் சுபைர் இப்னு அவ்வாம் வர்றாங்க. அப்புறம் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க. சையதுனா அபி வக்காஸ் வர்றாங்க. அந்த பாட்டிலே 8 பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. குடிக்கணுமா தாங்கள என்னது சொல்லி எவ்வளவு நேரம் பேசணும்? 5 நிமிஷம் தானே. எத்தனைக்கு இருக்கு சொல்லுங்க எத்தனைக்கு? 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டா உள்ள என்னெல்லாம் கிடக்கு.
அதே நேரத்தில் 8 பேரு சத்திய மார்க்கத்தை தழுவுகிறார்கள். அல்லாஹ் அந்த 8 பேரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது என்று அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவலே அல்லாஹ் சொல்லுவான். முந்தியவர்களிலே அவர்கள் முந்தியவர்களிலே அவர்கள் முதல் இஸ்லாத்துக்கு வந்தவங்க யாரு? ஹஜ்ஜா நாயகி, அபூபக்கர், சுபைர் இப்னு அவ்வாம், அப்துல்லா, செய்தனா அபி உக்கால், சையது அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் முந்தியவர்கள். இவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு உரியவர்கள், அல்லாஹ்வை நெருங்கி விட்டார்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கத்திற்கு உரியவர்கள் என்று இவர்கள் முந்தியவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டி சொல்லுகிறார். ஏன்? பெருமானார் சொன்ன மாத்திரத்திலே இஸ்லாத்தை தழுவிட்டார்கள். இரண்டாவது அழைப்பு கொடுங்கோங்கிறார். கூப்பிட்டாங்க கூட்டத்தை. இப்போ உங்க சொந்தத்தை கூப்பிடுங்க, உங்க காசி குடும்பத்தை கூப்பிடுங்க, உங்க குறைசி குளத்தையே கூப்பிடுங்க, கோத்திரத்தையே கூப்பிடுங்க. நீங்க குறைசி கோத்திரம் தானே, உங்க குறைசி கோத்திரத்தையே கூப்பிடுங்க, மக்கா வாசிகளை கூப்பிடுங்க, அரபியர்களை கூப்பிடுங்க, எல்லாத்தையும் ஜம்மா ஆக்குங்க, ஒன்னா ஆக்குங்க. இப்ப அழைப்பு கொடுங்க. எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டியாச்சு, பேச போறாங்க, அழைப்பு கொடுக்க போறாங்க. ஒரு ஆள் எழுச்சார். யாரு? அபுலஹப். அபுலஹப் யாரு? ரசூலுல்லாஹ்வின் பெரிய தந்தை. முதல்ல ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே முத்தலிபு பாட்டனாட்ட செய்தி சொல்லிட்டு அபுலஹப்ட்ட செய்தி சொல்லப்படுது. இந்த மாதிரி உன்னுடைய சகோதரனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்ற. அபுலஹப் பிரிப்பணக்காரன், பல அடிமைகள் அவர்கிட்ட உண்டு. அந்த ஆனந்தத்துல, அந்த சந்தோஷத்துல, அந்த பூரிப்புல, தம்பிக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்குது என்ற பூரிப்புல ஒரு அடிமையை சுட்டி காட்டிட்டு, களிமா வரல சுட்டி காட்டி, அடிமையை நீ இன்று உரிமை, உனக்கு சுதந்திரம், இப்போ வெளியே பேரலாம், நீ இனிமே என் அடிமை இல்லை, என் தம்பிக்கு அப்துல்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்று சந்தோஷம் முத கொண்டாடியது அவன் தான், அபுலஹப் தான். இப்ப அந்த அபுலஹப் எந்திக்கிறான், முகம்மத பார்த்து பேசு, எப்படி சொல்றான்? பார்த்து பேசு, இருக்கிறதெல்லாம் காசி குடும்பத்தார்கள், குறைசி குலத்தார்கள், உன்னுடைய பெரியத்தா பிள்ளைகள் அவ்வளவு பேர், பார்த்து பேசு. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, பெரிய சைத்தானா இருக்கானே, இப்ப ஏதோ வாயை திறக்கக்கூடாதுன்னு மௌனமா போயிட்டாங்க. 2வது நாள் வந்தாங்க, சஃபா மலைக்கு மேல ஏறாங்க ரசூலுல்லாஹ், ஏறிட்டு அழைச்சாங்க. என்ன அழைச்சி சொல்றாங்க? காசிம் குடும்பத்தார்களே, குறைசியர்களே, மக்கா வாசிகளே, அபூஜஹலுடைய குடும்பமே, அபுலஹபுடைய குடும்பமே, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹஜ்ஜாவே, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளா ஃபாத்திமாவே, ஒவ்வொரு குடும்பத்தையா கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் குடும்பம் குழுமிருச்சு. சொன்னாங்க, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், லா இலாஹா, எந்த இலாஹும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர படைக்கப்பட்டதில்லை, எந்த சக்தியும் எந்த ஆற்றலும் இல்லை, எல்லா சக்தியும் எல்லா ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு உரியது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? என்னை நீங்க நம்புகிறீர்களா? என்னை நபி என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டோம், நான் ஏற்றுக்கொண்டோம். யார சொல்லுங்க? அந்த பாட்டிலே 40 பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. எத்தனை பேர்? 48 பேர்.
அபூலஹபுக்கு பொறுக்கல பெரிய தந்தை சொன்னா, தப்பன் இலக்கையா முகம்மது, நீ நாசமா போ. அழைப்பு கொடுத்த உடனே அபூலஹப் சொல்றான், தப்பன் இலக்கையா முகம்மது, நீ நாசமா போ. இதுக்கா எங்களை அழைச்ச? அலிஹாதா ஜமாஅனா, அலிஹாதா ஜமாஅனா, இதுக்கா எங்களை அழைச்ச? தப்பல் லக்கையா முஹம்மத், உன் கையில் நீ நாசமா போ. ஆக்ரோஷம் போட்டு பேசுறான். பதில் கொடுக்கணும்ல, இவனுக்கு யார் பதில் தருவது? இவன் ஆக்ரோஷத்தை கண்ட மக்கள் அமைதியா இருக்கிறாங்க. அப்படியா? தப்பல் லக்கையா முஹம்மதா, அல்லாஹ் ரசூலுல்லாஹி சார்பில் பதில் தருகிறான். தப்பத்தியதா அபீல் ஹபி வத்தப், அல்லாஹ் பதில் தர்றான், ரசூலுல்லாஹ் பதில் தர்ற. தப்பல் லக்கையா முஹம்மதா, அல்லாஹ் கேட்கிறான், தப்பத்தியதா அபீல் ஹபி வத்தப், நீ நாசமா போ. அல்லாஹ் சொல்றான், உன் கரங்கள் நாசமா போட்டும், நீ நாசமா போ. தப்பத்தியதா அபீல் ஹபி வத்தப், நீ தேடிய செல்வமும் தேடிய பொருளும் உன் பிள்ளைகளும் உனக்கு பயன் தராது, தர விட மாட்டேன். அதை கொண்டு நீ பயனட முடியாது. பொருளாதாரம் இருக்குங்கிற திமிர்தானே, செல்வம் இருக்குது என்ற திமிர்தானே, பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற திமிர் ஆணவம் தானே. அவ்வளத்தி அழிச்சிருந்தம் பாரு. அல்லா சொல்றான், நீ நாசமா போ. நீ தேடிய செல்வம் பொருள் இதில் எல்லாம் உனக்கு பயன் தராது. மனைவி விரவு கட்டக்கூடிய அந்த ஈச்சை நாரை கொண்டு இறகப்பட்டு சாகடிக்கப்படுவான் என்ற அத்தியாச்சாரம் பதில் அல்லாஹ் தர்றான். இதே சம்பவம் நடந்தது என்று செய்தியில் முடிகிறது. சங்கையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து கட்டங்களிலே இதனுடைய தொடர்ச்சிகளை பார்ப்போம். நேரம் அதிகமாகிவிட்டது. வல்ல ரஹ்மான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு சிபாரிசுக்கு பாக்கியவான்களாக நம் அவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.